ஒரு வழியாக ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. இன்னைக்கு வீட்டில் என்ன சாப்பாடுன்னு தெரியல. அம்மா அம்மா என்ன சாப்பாடு இன்னைக்கு? சாம்பார். ஞாயிற்றுக்கிழமை சாம்பாரா? நமக்கு செட் ஆகாதுப்பா. நான் வானகரம் போகிறேன். எறா வாங்கிட்டு வந்து சுட சுட எறா தொக்கு செஞ்சு சாப்பிட போகிறேன். நான் உங்கள் ஆத்தி. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஐயோ அம்மா சோறு. எறா தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான ப்ரான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ப்ரானை செய்கிறதுக்கு முதல்ல வானலியில் எண்ணெய் சேர்த்து அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் எப்பவும் சொல்கிறது தான் காரமாக சாப்பிட வைக்குவோம். அதனால் நாங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஜாஸ்தி சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இறால் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். என்னடா எறா ரெடி ஆகிடுச்சுங்களா? அங்கே தான் ஒரு ஸ்பெஷல். நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இப்போ சேர்க்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் பார்க்கலாம். கசகசா, மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்திரி, மராத்தி மூக்கு, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 60 செகண்ட் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்படியே கூட டேரெக்டாக அரைச்சிக்கலாம். பட் ஆனால் வறுத்து அரைச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரைச்ச சீக்ரெட் மசாலாவை நம்ம எறாவோட சேர்த்து நல்லா ஒரு கொதிக்க வச்சு கீழே இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான சுவையான மணக்கிற எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ப்ரான் செய்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. அதே சமயம் ரொம்ப சுவையான ஒரு டிஷ் அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரான். சபா ஒரு லைக்கு ஷேருக்கு எப்படியெல்லாம் போக வேண்டியது இருக்குது. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் குறிப்புகளை பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஆர்த்தி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐயோ அம்மா சோறு.